ஹலோ, நான் தாங்க உங்கள் பிச்சாண்டி. நம்ம சேனலில் இந்த ராமாயணம், மகாபாரதம் இவைகளில் சின்ன சின்ன பாத்திரங்கள் அவர்கள் மூலமாக பல நல்ல கதைகள்லாம் வரும். அப்படிப்பட்ட கதைகள் தான் இப்போது மகாபாரதத்தில் வர ஏகலைவனை பற்றி ஒரு அற்புதமான கதை ஒன்று உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த கதையை கேட்கறதுக்கு முன்னே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரியான புராண இதிகாசங்களில் இருக்கிற முக்கியமான கதைகள்லாம் சொல்லலாம்னு இருக்கேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஏகலைவன் ஒரு காட்டில் வாழற ஒரு வேடுவர் குலத்து இளைஞன். அவனுக்கு ரொம்ப நாளாக வில்வித்தையில் சிறப்பாக இருக்கணும், வில்வித்தை கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுருக்கான். அப்போ யார்கிட்ட வில்வித்தை கற்றுக்கலான்னு ஒரு யோசனை பண்ணான். அப்போ தான் பாண்டவங்களுக்கும் துரியோதனர்களுக்கும் குருவாக விளங்குகிறாரு குரு. அவர் ராஜவம்ச பிள்ளைங்களுக்கு மட்டுமே சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு பிராமணர். அவர் பேர் துரோணர். அவர்கிட்ட போய் வில்வித்தை கற்றுக்கலான்னு ஆசைப்பட்றான். ஆனால் அவர் ராஜகுமாரோடுக்கு கற்றுக் கொடுக்கும்போது இவனை சேர்ப்பாரோ? சேர்க்க மாட்டார். அப்படி யோசனை பண்ணி அவன் என்ன பண்ணான், துரோணரை மாதிரியே ஒரு மண்ணால் ஒரு உரு செஞ்சு அந்த பொம்மைக்கிட்ட ஒரு வில் அம்பு கொடுத்துட்டு பக்கத்தில் நின்று அவர் சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு பாவனை பண்ணி இவனாக வில்லம்பு எடுத்து இப்படி செய்யணுமா அப்படி செய்யணுமான்னு அவர் சொல்கிற மாதிரி கேட்டு இவனே சுயமாகவே கற்றுக்கிட்டே வரான். அப்படி வில்லுவதெல்லாம் கற்றுக்கிட்டு வரும்போது ஒரு தடவை வெளியே போய் வரும்போது ஒரு நாய் அவன் குருவாக செஞ்சு இந்த பொம்மை மேலே சிறுநீர் கழிச்சிட்டு ஓடி போயிடுச்சு. இவனுக்கு அந்த நாய் மீது எக்கச்சக்கமான கோபம். உடனே வில் எடுத்தான், அம்பு எடுத்தான். தான் கற்றுக்கிட்ட வித்தியை பிரயோகம் பண்ணி அந்த நாயுடைய பின்புறத்தில் புதன் வழியாக அம்பை செலுத்தினான். அது உள்ளே போய் வாய் வழியாக வெளியே போயிடுச்சு. அந்த நாய் அங்கேயே விழுந்து செத்து போச்சு. அன்னைக்கு அந்த வழியாக குரு வராரு, துரோணர் அந்த வழியாக வராரு. பார்த்தா நாய் செத்து போயிடுது. அது தெரிஞ்சினார், புதன் வழியாக போன அம்பு வாய் வழியாக செத்து போயிடுதுன்னு ஆச்சரியப்பட்டார். இவ்வளோ வில்வித்தையில் சிறந்தவன் எங்கே இருக்கிறானா, யாராக இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணார். அவருக்கு உள்ளே ஒரு எண்ணம், தன்னுடைய சிஷ்யன் அர்ஜுனனை விட ஒரு சிறந்த வில்வீரன் உலகத்திலே இருக்கக்கூடாது அப்படின்னு பூரணத்துவமான எண்ணத்தில் உள்ளவர் அவர். இது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமுத்தம் பார்த்தா அங்கே ஒரு சின்ன குடிசை ஒன்று இருந்தது. அங்கே போனார். போனால் தன்னை மாதிரியே ஒரு மண்ணில் செஞ்சு உருவத்தையும் பக்கத்தில் ஒரு வாலிபனுங்கத்தையும் பார்த்தாரு. அவனை விசாரிச்சார், யாருப்பான்னு என்னன்னு. அவன் விழுந்து வணங்கி, ஐயா உங்களை தான் நான் குருவாக ஏற்றுக்கலன்னு நினச்சேன். நீங்கள் ராஜகுமாரர்களுக்கு இது கற்றுக்கும் போது எனக்கு கற்றுக் கொடுக்க மாட்டீங்க அப்படின்றதுக்காக உங்களை மாதிரி உரு செய்து உங்களை குருவாக ஏற்றுக்கணும். நான் அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். ஒரு பொறி தட்டியது துரோணாச்சாரியாருக்கு. இவனை இப்படியே விட்டா அர்ஜுனன் மிஞ்சிடுவான், குரு இல்லாமலேயே இவ்வளவு இது சிறந்தவனாக இருக்கிறானே, இதை கட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணினார். உடனே என்ன பண்ணார், சரிப்பா நீ என்கிட்டருந்து எல்லாம் கற்றுக்கிட்ட, குருதட்சிணை எனக்கு கொடுக்கணுமே, எதுவும் கொடுக்கலையே அப்படின்னு கேட்டார். ஐயா நீங்கள் என்ன கேட்டாலும் நான் தரேன், குருதட்சிணையாக கொடுக்க நான் தயாராக இருக்கேன், என்ன வேணுமோ கேளுங்க அப்படின்னா ஏகலைவன். துரோணர் யோசனை பண்ணார். உன்னுடைய வலது என்னுடைய கட்டை வரலை கொடுப்பியா, அதுதான் எனக்கு வேணும்னார். அவருடைய எண்ணம் அந்த கட்டை வரலை எடுத்துட்டா இதோட வில்லம்பு பயிற்சி பண்ண முடியாது, அதனால் அவனுடைய வில்வித்தை அதோடு நின்று போயிடுன்ற எண்ணத்தில் அவர் கேட்டார். சற்றும் யோசிக்காமல் உடனே ஒரு கத்தி எடுத்து வலது கை கட்டை வரலை வெட்டி தானமாக குருதட்சிணையாக கொடுத்துட்டான் துரோணாச்சாரியார். அன்று முதல் அவன் வில்வித்தை தடைபட்டு போயிட்டது. அதை வாங்கி கொண்டு போய்விட்டார் துரோணர். இந்த கதை குருவினுடைய தட்சணை, குருடைய முக்கியம் என்பதை விளக்க இந்த மகாபாரதத்தில் இந்த கதை சொல்லப்பட்டிருக்குது.